சிந்தாமணி சொன்ன மாதிரி மனித உரிமை ஆணையத்தில் இருக்க அந்த மேடம் கண்டிப்பாக கோர்ட்டில் வந்து அந்த ரோகிணிக்கு ஆதரவாக வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால மனோஜுக்கும் ரோகிணிக்கும் அங்கே விவாகரத்து வாங்கவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இங்கே சிந்தாமணி சொன்னதுக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து 1,00,000 ரூபாவை அங்கே ரவி ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் அந்த மேடமை வர சொல்லி அந்த பணத்தையும் எடுத்து இங்கே விஜயா அந்த மேடம் கிட்ட கொடுக்குறாங்க. மேடம், எதுவும் நினச்சிக்காதீங்க. உண்மையாலுமே நான் என்னோட மருமகளை தாங்குன்னு தாங்குறேன். ஆனால் அந்த ரோகிணி தான் என் குடும்பத்தையும் என் பையனையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால தான் மேடம் நான் கொஞ்சம் கோபத்தோடு நடந்துக்கிட்டேன். இந்தாங்க மேடம், இந்த 1,00,000 ரூபாவை வச்சுக்கிட்டு நீங்கள் என் புள்ள மனோஜுக்கு சப்போர்ட்டாக பேசணும். ஆமாம் மேடம், கோர்ட்டில் வந்து என் மனோஜுக்காக நீங்கள் பேசணும். அந்த ரோகிணிக்கு வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து அந்த மேடம் கிட்ட கொடுக்க, ஆனாலும் அந்த மேடம் தன்னோட ஃபோனில் விஜயா லஞ்சமா 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுக்கறத வீடியோவை எடுத்துக்கிறாங்க. வாட்? எதுக்காக எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறீங்க? என்னாலலாம் பொய்யா வந்து கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்க முடியாது. நீங்கள் சொல்ல போனால் அந்த ரோகிணியை நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதனால கண்டிப்பாக நான் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். மேடம், என்ன மேடம் 1000 2000 கொடுக்கல மேடம், இதில் மொத்தம் 1,00,000 ரூபாய் இருக்குது. இதை நீங்கள் வச்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்கள் வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ரோகிணியை பற்றி தெரியாமல் நீங்கள் அவளுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அங்கே பணத்தை கொடுக்க, விஜயா பணம் கொடுக்கறத பொறுத்துக்க முடியாத அந்த மேடம் கொஞ்ச நேரத்தில் தன்னோட ஃபோனை எடுத்து அங்கே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், சீக்கிரமாக அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, கொஞ்ச நேரத்தில் அங்கே கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் அந்த ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்துடுறாங்க. மேடம், கால் பண்ணியிருந்தீங்க மேடம்? எஸ் சார், நான் தான் கால் பண்ணியிருந்தேன். இவங்க எனக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, அதனால இவங்களை இமிடியேட்டாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொன்னது கேட்டதும் விஜயா இருந்துக்கிட்டு, ஐயோ என்ன சொல்கிறீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணணுமா? பின்ன எனக்கே நீங்கள் லஞ்சம் கொடுக்கும்போது உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் ஏதோ வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்தா பாவமாக இருந்ததுன்னு போனா போதுன்னு விட்டுட்டு வந்தா, இப்போ என்னமோ என்கிட்ட வந்து லஞ்சத்தை கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? மற்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி நான் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா விஜயாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்ல, உடனே அங்கே விஜயாவோ, ஸ்ருதி, ரவி சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அலறி கத்திக்கிட்டு இருக்க, உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ருதியும் ரவியும் இங்கே வேகமாக விஜயா கிட்ட வந்து, ஐயோ அம்மா, என்ன காரியமா பண்ணியிருக்கீங்க? இந்த விஷயத்தில் தலையிட வேண்டான்னு சொல்லிட்டு அப்பாவும் முத்துவும் எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. அதை மீறியும் எதுக்காக நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மேடம் கிட்ட கொடுத்து இப்போ போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி பேசிக்கிட்டு இருக்க, உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ரவி, ஆன்ட்டி மேலே தான் தப்பு இருக்குது, மேடம் மேலே தப்பு இல்லை. என்னதான் இருந்தாலும் பணத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ அது இந்த மேடமுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் அந்த மேடமும், சார் என்ன சார் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இவங்களை இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்ல, இன்ஸ்பெக்டருமே அங்கே விஜயாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மேடம், ஏதோ எங்கள் அம்மா ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க மேடம். கண்டிப்பாக அவங்களாம் யோசிச்சு இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, யாராவது சொல்லி தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் மேடம், எங்கள் அம்மாவை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்ல, உடனே அங்கே மேடம் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் முடியாதுப்பா, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கோங்க. எனக்கே லஞ்சம் கொடுக்குறாளா? கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேடமும் ரொம்ப கோவத்தோட அங்கேருந்து கிளம்ப, கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஸ்ருதி முத்துக்கு ஃபோன் பண்ணி, விஜய் ஆண்டியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இங்கே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்ருதி முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் அண்ணாமலையும் நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த அண்ணாமலையோ அங்கே விஜயாவை பார்த்து, ஏன் விஜயா, காலையில் தான் அந்த மேடம் வந்து பேசிட்டு போனாங்க, அப்போவும் திருந்தாமல் இப்போ மறுபடியும் பணத்தை எடுத்துகிட்டு போய் லஞ்சமாக கொடுத்துருக்கியே, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவத்தோட விஜயாவை பார்த்து கேட்க, உடனே அங்கே விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க, நான் ஒன்றும் பணத்தை வேணும்னே கொண்டு போய் கொடுக்கல. அந்த பார்லர்காரிக்கு எங்கே இந்த மேடம் சப்போர்ட் பண்ணா அதுக்கப்புறம் மனோஜுக்கு விவாகரத்து கிடைக்காதோன்ற ஒரு பயத்தில் தான் இவங்களை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக பணத்தை கொடுத்தங்க. நான் பண்ணது தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, ஏ விஜயா, லஞ்சமாக பணத்தை கொடுத்ததும் இல்லாமல் அதை தப்பு இல்லைன்னு வேற நீ சாதிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு முத்து, இவ இங்கே இருந்து சாகட்டும், நம்ம இவளை திருத்தவே முடியாது, நாம் முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம். ஐயோ என்னங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் செஞ்சது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா அழுதுகிட்டு இருக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்துவோ, அப்பா, இவங்க பணம் கொடுத்ததெல்லாம் சரி, ஆமாம் இவங்களுக்கு எப்படிப்பா 1,00,000 ரூபாய் பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு
அங்க முத்து சந்தேகப்பட்டு விஜயாவை கேட்க, அது வந்து அது வந்து பார்வதி தான் குடுத்தா." "என்னது? பார்வதி குடுத்தாளா? கண்டிப்பா அவகிட்ட இவ்வளவு பணம்லாம் இருந்தே இருக்காது. நீ பொய் சொல்ற. உண்மைய சொல்லு. டேய் முத்து, பார்வதிக்கு ஃபோன் பண்ணி கேளு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணாமலை சொல்ல, முத்துவோ அங்க பார்வதிக்கு ஃபோன் பண்ணி, "ஆன்ட்டி, நீங்க ஏதாவது அம்மாவுக்கு 1,00,000 ரூபாய் பணம் குடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, "இல்லையேப்பா, நான் எதுவும் குடுக்கல. என்கிட்ட பணம் கேட்டா 1,00,000 ரூபாய். ஆனா என்கிட்ட ஏதுப்பா அவ்வளவு பணம்? அதனால என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன்." அப்படின்னு பார்வதி சொல்ல, உடனே போனை வச்ச முத்துவோ அங்க அண்ணாமலை கிட்ட, "அப்பா, பார்வதி ஆண்டி பணமே கொடுக்கலையாம். ஆனா இவங்க 1,00,000 ரூபாய் கேட்டிருக்காங்கப்பா. இவங்க கிட்ட கேளுங்க பணம் ஏதுன்னு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து சொல்ல, உடனே அண்ணாமலையோ விஜயாவை பார்த்து, "ஏய் விஜயா, அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை நீ அந்த பார்வதி கிட்ட வாங்கவே இல்லை. சொல்லு, உனக்கு எப்படி 1,00,000 ரூபாய் பணம் கிடைச்சது? எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். அப்படி சொன்னாதான் உன்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போவேன். அப்படி இல்லைனா எக்கேடு கெட்டுனா போன்னு சொல்லிட்டு உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, சொல்லிடுறேங்க, சொல்லிடுறேன். இந்த மாதிரி ரோகிணி பிரச்சனையை போய் நான் சிந்தாமணி கிட்ட சொன்னேன். சிந்தாமணி தான் இந்த மாதிரி நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸில் அவங்க தலையிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் சிந்தாமணி கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த லஞ்சத்தை கொடுக்கறதுக்காக அந்த மேடம் கிட்ட போனேன். கடைசியில் அந்த மேடம் என்னன்னா, பணத்தை வாங்காமல் ஏன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுச்சு அந்த பொம்பளை." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, "ஏய் விஜயா, அப்போ அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இன்னமும் நீ சதி வேலையில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க. அவ கூட சேராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை திட்டிக்கிட்டு இருக்க, உடனே முத்து இருந்துக்கிட்டு, "அப்பா நீங்க இருங்கப்பா, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்." "டே முத்து, எங்கடா போற?" "அப்பா, அம்மாவை வெளியே கொண்டு வரணும்ல, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா முத்து இங்க மீனாவை அழைச்சிக்கிட்டு அங்க நேரா சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு, "ஆமாங்க, நான் கூட காலையில பார்வதி ஆண்டி வீட்டுல இருந்து வெளியே வரும்போது அந்த சிந்தாமணி வீட்டுக்கு வந்தா. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போதாங்க எனக்கே புரியுது. எப்படியாவது அத்தையை வெளியே கொண்டு வரணுங்க. இப்போ என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, "மீனா, அதுக்கு தான் அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போறோம், வா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவை அழைச்சிக்கிட்டு முத்து நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துவையும் மீனாவையும் பார்த்து இங்க சிந்தாமணி இருந்துக்கிட்டு, "என்ன கண்ணு, என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து அங்க ரொம்ப திமிராவே சிந்தாமணி கேட்க, "ஏன், எதுக்காக என் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி என் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுலேயே நீ குறியா இருக்க? இத்தனை நாளா மீனா கிட்ட நீ வம்பு இழுத்துக்கிட்டு இருந்த. இப்போ என் அம்மாவை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, "என்ன கண்ணு, என்ன போய் என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? என்னது, மாஸ்டர் ஜெயிலுக்கு போயிட்டாங்களா? அப்படியா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க சிந்தாமணி கேட்க, உடனே மீனா இருந்துகிட்டு அங்க சிந்தாமணியை பார்த்து, "ஏய், பொய் சொல்லாத. நீ தான் அத்தை கிட்ட 1,00,000 ரூபாய் கொடுத்து அந்த மேடம் கிட்ட அந்த பணத்தை லஞ்சமா கொடு, எப்படியாவது கேஸ்ல இருந்து தலையிட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்க. அதனால தான் அவங்களும் போய் அந்த மேடம்காக பணத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வந்து பாரு, இப்போ என் அத்தையை ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, "ஐயோ, நல்லது நினைச்சா இவ்வளவு நடந்துருச்சா கண்ணு? மாஸ்டர் இப்போ மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட வீட்டை தேடி நீ எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கேட்க, "இங்க பாரு, உன்னால தான் அத்தை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. உன்னால தான் இப்போ அவங்க வெளியே வரணும். ஒழுங்கு மரியாதையா வந்து அந்த மேடம் கிட்ட நீ தான் பணத்தை கொடுக்க சொன்னேன்னு நீ ஒத்துக்கணும். அப்பதான் அவங்க எப்படியாவது அத்தையை வெளியே கொண்டு வருவாங்க. அவங்க கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க சிந்தாமணி கிட்ட கேட்க, "இங்க பாரு கண்ணு, அதெல்லாம் என்னால முடியாது. ஏதோ சின்னதா உதவி பண்ணலாம் போனா கடைசியில என்ன மாடி விட்டுடுவ போல இருக்கு. நான்லாம் வரமாட்டேன்." அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப பதட்டத்தோட சொல்ல, உடனே இங்க முத்து இருந்துக்கிட்டு, "மீனா, இவெல்லாம் வரமாட்டா, நீ வா, நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவை அழைச்சிக்கிட்டு முத்து வேக வேகமா போக, "என்னங்க, எதுக்காக இப்போ என்னை கூட்டிட்டு வந்தீங்க? பாவம், அத்தை அங்க ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா இந்த சிந்தாமணியை கூட்டிட்டு போனாதாங்க. நீங்க என்னங்க என்னை கூட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, "மீனா, நான் உள்ள போகும்போதே என்னோட ஃபோனில் அவள் பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நேராக எடுத்துக்கிட்டு போய் அந்த மேடம் கிட்ட காட்டி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவோம். சிந்தாமணியோட சதி வலையில சிக்கிக்கிட்டு தான் அம்மா இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு அவங்க கை காலில் விழுந்தாவது அம்மாவை வெளியே கொண்டு வர பார்ப்போம். வா மீனா." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து தந்திரமாக செயல்பட்டு நேராக அங்கே அந்த மேடமையும் பார்க்க போகிறாங்க. "வாங்க, நீங்கள் அந்த விஜயாவோட பையன் தானே? உங்கள் பேர் முத்து தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கேட்க, "ஆமாம் மேடம்,
என்ன உங்க அம்மாவை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக என்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, எப்பவுமே நியாயத்துக்காக பேசுறவ அந்த ரோகிணிய தேவையில்லாம பெல்ட்டால அடிச்சிருக்காங்க. அந்த கொடுமைக்காக தான் உங்க அம்மாவை வந்து மிரட்டிட்டு போனேன். அதுக்காக என்கிட்டயே லஞ்சத்தை கொடுத்து என்ன சிக்கல்ல சிக்க வைக்கணும்னு பார்த்துருக்காங்க. இப்படி பண்றதுக்கு அவங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீங்களாவது அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்ல, உடனே இங்க முத்து இருந்துக்கிட்டு, மேடம் அதை பத்தி தான் மேடம் பேசலான்னு வந்திருக்கேன். என் அம்மா புத்தி கெட்டு போய் சிந்தாமணின்னு ஒருத்தி இருக்கா, எங்க குடும்பத்துக்கே எதிரி அவகிட்ட போய் பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டதுனால அந்த சிந்தாமணி தான் மேடம் என் அம்மாவுக்கு இந்த மாதிரி லஞ்சத்தை 1,00,000 ரூபாவை கொடுன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாவை கொடுத்து என் அம்மாவும் புத்தி கெட்டு போய் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து அதை லஞ்சமா கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த சிந்தாமணியோட சதியில சிக்கிக்கிட்டு தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க மேடம். தயவு செஞ்சு எங்க அம்மாவை வெளியே கொண்டு வர நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, ஆனாலும் அந்த மேடம், என்னப்பா உங்க அம்மா என்ன குழந்தையா என்ன? அடுத்தவங்க சொன்னா லஞ்சத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த மேடம் சொன்னாலும் இங்க மீனாவும் முத்துவும் காலில் விழாத குறையா ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க. சரிப்பா, நான் கேஸை வாபஸ் வாங்குறேன். உங்கள் 2 பேருக்காக தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன். நீங்கள் போங்க, நான் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் நேராக வந்து அந்த விஜயா மேலே இருந்த கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு, இங்கே பாரு, இன்னொரு தடவை அந்த ரோகிணி மேலே கையை வச்சாலோ என்ன சிக்கல்ல மாட்ட வைக்கணும்னு நினைச்சாலோ உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா இருக்க பாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் போக, உடனே அண்ணாமலையோ, பாத்தியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டல, உன்னையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டே போகக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா முத்துவும் மீனாவும் எப்படியோ முயற்சி பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சொல்கிறேன், முதலும் கடைசியுமா சொல்கிறேன், அந்த சிந்தாமணி கூட ஏதாவது நீ சகவாசம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அங்கேயே கொண்டு போட்டுடுவேன் சொல்லிட்டேன். முத்து வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோட அண்ணாமலை வெளியே போக, இன்னொரு பக்கம் இங்கே விஜயாவோ அந்த சிந்தாமணியை நினச்சி ரொம்ப கோவத்தோடவே இருக்கிறாங்க.